ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதினிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது மாங்காயில் ஓமப்பொடி புளிப்பு காரத்தோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன். அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்து மாங்காவை சேர்த்துட்டு ஒரு கிண்ணம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சதை வடிகட்டிடலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடல மாவு சேர்த்துடலாம். 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். வடிகட்டின மாங்காய் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் தளர்வாக இருந்ததுன்னா கொஞ்சம் கடல மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஓமப்பொடி அச்சியில் மாவை போட்டு புழிஞ்சிடலாம். ரெண்டு பக்கம் வெந்ததும் எடுத்துடலாம். இதேமாரி எல்லாத்தையும் புழிஞ்சிடலாம். மாங்காய் புளிக்கிறதால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிச்சிடலாம். நம்மளுடைய மாங்காயில் புளிப்பு காரத்தோட ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதினிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.